நம்ம வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு தான் நம்ம இந்த கேக்கை மேக் பண்ண போகிறோம். ஸோ எல்லா பொருட்களும் எங்கள் வீட்டு கிச்சன்லேயே இருக்கும். நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அந்த பொருட்கள்லாம் போய் உடனே எடுத்து வந்துடலாம். வாங்க போகலாம். போ 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 பூர்மையா வாடா வாடா எடுத்து வந்தாச்சுப்பா. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு சுகர் இதில் ஆட் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த டம்ளருக்கு அரை டம்ளர் அளவுக்கு நாங்கள் சுகர் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த டம்ளர் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் பண்ணி நம்ம கேக் மேக் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜார்க்கில் போட்டு இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து முட்டையை நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம். எனக்கு வேறு முட்டையை உடச்சி ஊற்ற தெரியாது, அது வேறு விஷயம். இப்போ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நடுவில் கை வந்து வராதா? ஐயோ ஐயோ வெளியே எதுவும் தெரிச்சுதாடா பாருங்க. என்னடா இவ்வளவு நேரம் பண்ற? நான் உடச்சது பாருங்க, நீட்டா உடஞ்சிருக்கீங்க. உடச்ச பாருங்க எப்படி பிச்சு பிச்சு ஓட்டிருக்கானு. இப்போ இதையும் நம்ம மிக்சியில் வச்சு நல்லா ஒரு அடி அடிச்சு எடுத்துப்போம். இந்த 2 எக்கை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட சால்ட் எடுத்து வந்துருக்கும். சால்ட் எதுக்கு எடுத்து வந்தால் எனக்கே தெரில. சரின்ட்டு நம்ம சால்ட் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுடலாம். அப்படின்னா ஏன்னா நம்ம இது 2 எக்கு போட்டுக்குமா, அதனால் எக்கோட டேஸ்ட் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம சால்ட் அரை ஸ்பூன் மட்டும் போட்டுருவோம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதே மாட்டேங்குது. முட்டையோட ஸ்பூன் உள்ள விட்டுருக்காங்க, கொஞ்சம் விட்டுருந்தா. அரை ஸ்பூன் மட்டும் போட்டுருவோம். கரெக்டா கொஞ்சம் போடுறோம். போட்டுருவோமா? லைட்டா போடுறோம். இந்த அளவுக்கு போட்டுருவோம் லைட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்தமான தயிர் தேவைப்படும். இந்த தயிர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இந்த டம்ளருக்கு இந்த அளவுக்கு நம்ம சுகர் எடுத்தோம் பார்த்தீங்களா, 1/2 டம்ளரு, அதே அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த தயிரையும் இதுக்குள்ளே அப்படியே ஊற்றிடலாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் கேக் மேக் பண்ணிருந்தனால இப்போ என் பிரதர் கொஞ்சம் நேரம் மேக் பண்ணுறேங்கிறான். இந்த இதில் இருக்க வந்து என்னதுராக இருக்குது, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் வந்து நம்ம வேறு ஒரு கண்டெய்னரில் நம்ம மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கண்டெய்னரை அப்படி நீட்டாக எடுத்து ஊற்றிடுறா. என்னென்ன அநியாயம் பண்ணுறான் பாருங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைதா மாவு தேவைப்படும். ஏன்னா நம்ம கேக் மேக் பண்ணுறதே மாவு வச்சு தான் நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து மைதா மாவு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த மைதா மாவு தேவையான அளவுக்கு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ண பார்த்தீங்களா, ஒரு டம்ளர் வச்சு அரை கப்பு சுகர் ஆட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து இது 1.5 கப்பு ஆட் பண்ணி போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை மிக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணச்சில் நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஒரு ஸ்பூனாச்சும் ஒழுங்காக உருப்படி மிக்ஸ் பண்ணு. எங்கடா கேமராலாம் தூக்கிட்டு வர? ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம கேக் நல்லா பேக் ஆகிறதுக்கு முக்கியமான பொருள் ஒன்று தேவை, அது வந்து ஈனோ. இந்த ஈனோவே வந்து நம்ம இதில் நல்லா தட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்குன்னு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
கேக்கை வந்து நம்ம இந்த பாத்திரத்திலே வச்சு நம்ம கேக் பேக் பண்ண போகிறதில்ல, ஒரு கரெக்டாக கேக்கோட ஷேப் இருக்க மாதிரியான பாத்திரத்தில் தான் வச்சு பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுறா, கொஞ்ச நேரத்துக்கு ஊற வைக்கணுன்றது இது போய் தண்ணியில் ஊற வைக்க போறியா? அப்படி அப்படி மூடி வச்சுட்டு விடணும்டா. அது பேர் ஊற வைக்கிறதா? அது பேர் ஊற வைக்கிறதா அவனுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, தொட்டு சாப்பிட்ருக்கான் பாருங்க இவன் பாட்டுக்கு சைலண்டா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கேக்கில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண மட்டும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க நெய் வந்து நம்ம இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிப்போம். அப்படின்னா தான் இது நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம நெய் மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம கேக்கோட ஷேப்பில் இருக்க மாதிரியான ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம கேக்கோட மாவை ஊற்றி வைக்கணுன்ட்டு. அந்த பாத்திரம் தான் நாங்கள் வீட்டில் பழைய டிஃபன் பாக்ஸ் இருந்தது, நாங்கள் அதை தான் எடுத்துருக்கோம். இப்போ அந்த டிஃபன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய்யை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுலாம். அப்படின்னா தான் நம்மளோட கேக் வந்து ஒட்டாமல் நீட்டாக வெளியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாவை வந்து இதில் நீட்டாக ஊற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா மண்ணு தான் இருக்குது. ஸோ இப்போ மண் சூடு ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் சூடு ஏற விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து சூடு ஏறினதுக்கப்புறம் நம்மளோட கேக் மாவை எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஓகே, இது சூடு ஏறட்டும். சூடு ஏறுறதுக்காக அப்படி மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்புக்கு இந்த சைடு மாற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து மண் சூடு ஏறிடுச்சு. மண் சூடு ஏறினோடனே மண்ணோட ஸ்மெல் அப்படியே வெளியே வரும். அதுக்கப்புறம் நம்மளோட கேக்கோட மாவை வந்து உள்ளே நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கு வந்து நாங்கள் அந்த டிஃபன் பாக்ஸோட மூடியை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் இந்த பாக்ஸ் வைக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரோட மூடியை வச்சு நம்ம மூடிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கருக்கு மேலே போட வேண்டிய அந்த விசிலையும் நம்ம போடாமல் விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் வச்சு முழுசாக 40 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. 40 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் குச்சை வச்சு நம்ம கேக் மேலே குத்தி பார்க்குறோம். குச்சியில் வந்து கேக் ஒட்டாமல் வந்திருக்கு. அப்படின்னா நம்மளோட கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம கேக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கேக் ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ சூடாடுறதுக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் இப்படி வெளியே காத்தோட்டமாக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், வெளியே எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு வந்திருக்குன்னு. அவ்வளோதான், பாருங்கள், நம்ம கேக்கு சூப்பராக வந்துருச்சு. அடியில் பாருங்கள், இப்படி தான் இருக்குது அடியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது மட்டும்தான் வேலை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், நாங்கள் கேக்கை கட் பண்ணது மட்டும் நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். சரி, இப்போ பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே கடையில் வாங்குற கேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. செம்ம சூப்பராகவே இருக்குது. எப்படி சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்காக இன்னொரு டைம் நான் கட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் கட் பண்ணது வீடியோ எடுக்காம விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எனக்கான கேக் பீஸ் சாப்பிட போறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து செம சாஃப்டாக இருக்குது, வெளியே வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குது. அவ்வளோதான், வெளியே வந்து நல்லா ட்ரையான மாதிரி இருக்குது. உள்ள வந்து செம சாஃப்டாக செம டேஸ்ட்டாக இருக்குது. கேக்கு வேறு லெவலில் இருக்குது கேக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட கேக்கு ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி எப்படியோ ஒரு வழியாக கேக் மேக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பாய். மறக்காமல் இந்த லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா?